200 தயிர், 2 முட்டை, இஞ்சி பூண்டு வெங்காயம் அதோட சாறு, சில்லி பவுடர், பெப்பர், சால்ட்டு, சிக்கன் 1/4 கிலோ. அவ்வளோதான். இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்க மிக்சிங்ல 3 hours சிக்கனை ஊற வைக்கணும். கிராம் மைதா, அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர் வந்து 1 கப். இது ஜீரகம், பெப்பர், மல்லி, சில்லி பவுடர் இது 4ஐயும் மிக்சியில போட்டு திரிக்க போறோம். திரிச்சு வச்சிருக்க அந்த பொருளை இப்ப அந்த மாவோட கலக்குறோம். இப்போ ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற சிக்கனை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த ஃப்ளோர்ல நம்ம அதை முக்கி வைக்கணும். இது 2 லேயரா செய்யணும். அதான் இப்ப பாக்குறீங்க. கேப் இல்லாம நல்லா ஃபுல் சைடு. இப்போ 1 லேயர் மாவு வந்து முக்கி எடுத்தாச்சு. இத திரும்ப ஒரு தடவை செய்ய போறோம். அதை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 1 லேயர் தான் முடிச்சிருக்கோம். ஓகே, இப்ப 2வது தடவை இதை முக்கி எடுக்கலாம். ஏற்கனவே முக்கி வச்ச மாவை 2வது தடவை முக்கி எடுத்து அதை திரும்ப அதே ஃப்ளோர்ல பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. இப்ப விரைவு வச்சிருக்க எல்லாத்தையும் எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். சன்ஃபிளவர் ஆயில். சிக்கன் பாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த குவாரண்டைன் டேல எங்க ஊர்ல மழை பெய்யுது. ஈவினிங் டைம்ல இது சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க.